நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள். நாட்டில் இன்றும் இடம்பெற்ற முக்கிய சம்பவங்களின் பிரதான தலைப்புச் செய்திகள். ரக்குவானையில் இடம்பெற்ற சிறுவர் துஷ்பிரயோக சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு மலையக பகுதிகளில் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுப்பு. சுங்க பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருள் தொடர்பில் 5 பேர் கைது. நுகர்விற்குதவாத சுமார் 1 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய மிளகாய் தூள் மற்றும் டின்மீன்கள் பறிமுதல். சூழல் பாதுகாப்பு சபை தலைவருடன் தொடர்ந்தும் இணைந்து பணியாற்ற முடியாது என அமைச்சர் டிலான் பெரேரா பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. இது பற்றிய விரிவான தகவல்கள் மற்றும் மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளோடு கலையகத்தில் கிருஷாந்த், ராஜ் மற்றும் தாரணி. நன்றி ரசூல். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். இறக்குவாணியில் சிறுமியொருவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சந்தேக நபர் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு பெல்மடுள்ள நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இறக்குவாணியில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மலையகத்தின் பல பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த துஷ்பிரயோக சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்து சிறுமிக்கு நியாயத்தை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி இன்று மலையகத்தின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ரக்குவானை, தெனியாய, மஸ்கெலியா, புகவந்தலாவை மற்றும் அக்கரபத்தனை ஆகிய பகுதிகளில் இன்று முற்பகல் இடம்பெற்ற எதிர்ப்பு நடவடிக்கைகளில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றிருந்தனர். அத்துடன் ரக்குவானை, புகவந்தலாவை, லிந்துலை, தலவாக்களை, தெனியாய மற்றும் கஹாவத்தை போன்ற பகுதிகளில் தொழிலாளர்கள் இன்று தொழிலுக்கு செல்லவில்லை என நமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் ரக்குவானை நகரில் ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கானோர் சிறுமியின் துஷ்பிரயோக சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ரக்குவானை வீதியை மறித்து எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக ரக்குவானை, ரத்தினபுரி, ரக்குவானை, கலவானை மற்றும் ரக்குவானை, தெனியாய ஆகிய நகரங்களுக்கான போக்குவரத்து நடவடிக்கைகள் பல மணி நேரம் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு சென்றிருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சப்ரகமு மாகாண சபை உறுப்பினர் கே ராமச்சந்திரனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இவ்வாறு வெளியான எதிர்ப்பை அடுத்து மாகாண சபை உறுப்பினர் கே ராமச்சந்திரன் அங்கிருந்து சென்றுள்ளார். இதேவேளை ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற வேளையில் ரக்குவானை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் டி சொய்சா அந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது தெளிவுபடுத்தியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். एसपी महत्याला පැය 24ක් කල්ලිල්ලුවා පැය 24ක් ඒ අපරාධකාරය අතරවල ගන්නවා කියලා අද උදේ 8:00ට කහවත්ත පොලිසියෙන් එමි අතරවල ගත්තා. ரக்குவானை பகுதியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ரக்குவானை, கஹாவத்தை, பெல்மனுள்ள கொடக்கவெல, களவானை, கொலன்ன ஆகிய பகுதிகளின் போலீஸ் அதிகாரிகளும் விசேட அதிரடி படையினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை ரக்வானியில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் மலையகத்தின் பல பகுதிகளிலும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ரக்குவானையில் சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பொகவந்தலாவை நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹேட்டன் பொகவந்தலாவை பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக போலீஸ் நிலையம் வரை சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் பொகவந்தலாவை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார்.
இதேவேளை நோவுட் பகுதியிலும் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நோவுட் நகரில் ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்ட பேரணி போலீஸ் நிலையம் வரை சென்று அங்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து நோவுட் முச்சந்தைக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக வருகை தந்து எதிர்ப்பில் ஈடுபட்டதாகவும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் சுமார் 1000 பேர் வரை கலந்து கொண்டிருந்ததாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சுமார் 2 மணித்தியாலங்கள் வரை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினால் ஹேட்டன் மஸ்கலியா மற்றும் ஹேட்டன் பொகவந்தலாவை ஆகிய பிரதான வீதிகளின் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. ரக்குவானி சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹட்டன் மல்லியப்பு சந்தியிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சிறுமியின் துஷ்பிரயோக சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்து சிறுமிக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிகோயா பட்டல்கள சந்தையிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் பெண்ணொருவருக்கு சொந்தமான காணிகளை ராணுவ தேவைகளுக்காக சுவீகரிக்கும் நோக்கில் இன்று நில அளவை திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதற்கு காணி உரிமையாளர்கள் மற்றும் பிரதேசவாசிகளும் அரசியல்வாதிகளும் வெளியிட்ட எதிர்ப்பினால் அந்த நடவடிக்கை கைவிடப்பட்டது. யாழ் மிருசுவில் ஆசைப்பிள்ளையேற்றம் பகுதியில் உள்ள பெண்ணொருவருக்கு சொந்தமான 50 ஏக்கர் காணியை சுவீகரிக்கும் நோக்கில் நில அளவை திணைக்களத்தினர் இன்று காணிகளை அளப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தனர். நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அங்கு வந்தபோது குறித்த பெண்ணின் உறவினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் வெளியிட்ட எதிர்ப்பினால் அந்த நடவடிக்கை கைவிடப்பட்டது. காணி அளவிடுகின்ற நடவடிக்கை என்பது இந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதிலே அளவீடு செய்யப்படுகின்ற காணிகள் முழுமையாக இராணுவத்தினருடைய தலைமையகத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட போகின்றது. ஏற்கனவே அந்த இடத்திலே அந்த உரிமையாளர்களுடைய அனுமதி இல்லாமல் இராணுவ தலைமையகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தலைமையகம் சில மாதங்களுக்கு முன்னர் இங்கே திறந்து வைக்கப்பட்ட பொழுது இராணுவத்தினருடைய உயர் அதிகாரிகளும் அரசாங்கமும் கூறியது செய்திகள் ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏதோ அவர்கள் விலைக்கு வாங்கி அந்த இடத்திலே அந்த முகாமை அமைத்திருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடுதான் காட்டப்பட்டது. ஆனால் அது அப்பட்டமான பொய் என்பது இப்பொழுது தெளிவாக தெரிய வருகின்றது. ஏற்கனவே தாங்கள் பணம் கொடுத்து வாங்கியதாகத்தான் ராணுவ தரப்பினர் அந்த காணியை சொல்லியிருந்தார்கள். அந்த அம்மாவின் கையில் சொந்த உறுதி இருக்கின்றது. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளித்திருக்கின்றார். அவர்களுடைய குடும்பத்தில் இந்த காணி இல்லாததால் இந்த திருமணம் தொடர்பாக பாரிய பிரச்சனைகள் கூட ஏற்பட்டிருக்கின்றது. நில அளவையாளர்களும் வந்து அளக்க முற்பட்ட பொழுது நாங்கள் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்திருந்தோம். அவர்கள் திரும்பிச் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இன்று அவர்கள் போனவர்கள் நிச்சயமாக இன்னொரு தடவை காவல்துறையினுடைய பாதுகாப்புடன் மீளவும் வந்து அளப்பதற்கு முன்வரக்கூடும். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிப்போம். எங்களால் தெரிவிக்கக்கூடிய எவ்வளவு எதிர்ப்பை தெரிவிக்க முடியுமோ அவ்வளவு எதிர்ப்பையும் தெரிவிப்போம். பின்னர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த கொடிகாமம் போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி காணியை சுவீகரிக்கும் நோக்கில் அளவீடு செய்ய முயற்சிப்பது தொடர்பில் முறைப்பாடு செய்யுமாறு அறிவித்துள்ளார். அதற்கிணங்க கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த காணியில் 40 ஏக்கர் நிலப்பரப்பில் ராணுவத்தினர் முகாம் அமைத்துள்ளதோடு ஏனைய 10 ஏக்கர் காணிகளையும் ராணுவத்தினர் கையகப்படுத்தியுள்ளதாக காணி உரிமையாளர் குறிப்பிடுகின்றார். 50 ஏக்கர் காணி ஐயா, 50 ஏக்கர் காணியையும் புள்ளிகளுக்கு ஒவ்வொரு திருமணத்தின் போதும் சீதனமாக கொடுத்தான். சீதனமாக கொடுத்த காணிய அதற்கு வேற எந்த விதமான சொத்து பந்தோட பேரில் இல்லையா, இது மட்டும்தான் உள்ளது. எனக்கு சொல்லவே வேதனையா இருக்கு. இப்படி ஒரு நிலைமைகளுக்கு ஏற்படும் என்று நான் எதிர்பார்த்திருக்க இல்லை. என்ற காணியை மீண்டும் தர வேணும் என்று தானே பண்டாட்டமா நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு எங்கட காணி வேணும். இந்த புள்ளிகள் இந்த வாழ்வுக்கு இதுதான் ஆதாரமாக இருந்த ஒரே ஒரு சொத்து ஐயா. நான் 5 பெண் பிள்ளைகளை பெற்று நான் 3 பேரை பிள்ளைகளுக்கு கொடுத்து நான் இல்லாம 8 பேருக்கு நான் இதை பங்கிட்டு கொடுத்திருக்கிறேன். அதுபடியா எனக்கு இதை மீண்டும் இந்த பூமியை எனக்கு தந்து வேணும் என்று உங்களுக்கு பணிவோடு நான் கேட்கிறேன்.
2013 பிறகு தான் இந்த இராணுவ முகாம் ஒன்று அதில் புதுசாக கேம்ப் ஒன்று போட்டு திறந்து இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ எங்களுக்கு சேவியர் திணைக்களத்தால் வந்து இருந்து ஒரு கடிதம் வந்துச்சுது, உங்களோட காணியை சுவீகரிக்க போகிறோம், அதனால் நீங்கள் அளக்கிற நேரம் நீங்கள் சமூகம் அளிக்கணும் வேண்டாம் அந்த எல்லைகளை காட்டுறதுக்காக வேண்டி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுக்கு நாங்கள் இதை தரமாட்டோம், எங்களுக்கு இது 7-8 பேருக்கு பங்காக இருக்கிற காணியும் வேறது எங்கள்கிட்ட வேறு காணிகள் இல்லாதனால இது ஏற்கனவே தென்னந்தோட்டமாக இருந்த காணியை நாங்கள் தென்னையை நட்டு அதன் மூலம் எங்களுக்கு அந்தந்த ஆக்களுக்கு 5 ஏக்கர் வேற கொடுத்த அளவு பிரித்து எல்லைகளையும் பிரித்து கொடுக்கவும் வேணும். தென்னைகளை நட்ட வேண்டாம், இப்படி ஒரு 5 வருஷத்தில் எங்களுக்கு அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றதான் எங்களோட கருத்து. இதேவேளை சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் ராசையா தெய்வேந்திரம் பிள்ளையின் எழுதுவட்டுவான் வீட்டிலிருந்த ஆவணங்கள் சிலவற்றை அடையாளம் தெரியாத சிலர் இன்று எரியூட்டியுள்ளனர். எழுதுமட்டுவானில் உள்ள தமது வீட்டின் கதவு பூட்டினை உடைத்து உள்நுழைந்த சிலர் ஆவணங்கள் மற்றும் பணம் என்பன வைத்திருந்த பையொன்றை வெளியே வீசி தீ மூட்டியுள்ளதாக பிரதேச சபை உறுப்பினர் தெரிவித்தார். யாழ் மிருசுவில் ஆசைப்பிள்ளை ஏற்றம் பகுதியில் காணி சுவீகரிப்புக்கு எதிராக போராட்டத்துக்கு சென்றிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கொடிகாமம் போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்துள்ள முறைப்பாட்டுக்கு அமைவாக விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. இந்த சம்பவம் குறித்து தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். மிருசுவில் பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் பயிற்சி முகாம் இயங்கி வந்த இடத்திலேயே தற்போது ராணுவத்தின் 52ஆம் படைப்பிரிவு முகாம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய குறிப்பிட்டார். இதன்போது தமது காணியை வழங்குவதற்கு விருப்பமில்லை என்பதை காணி உரிமையாளர் தெரிவித்துள்ளதுடன் அது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். ராணுவ தேவைக்காக காணிகள் சுவீகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் காணியின் பெறுமதிக்கு ஏற்ப நட்டஈடு வழங்கப்படுவதாகவும் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்தார். வடமாகாண சுற்றுலாத்துறை ஒன்றியத்தினால் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வடமாகாண சபை உறுப்பினர் எஸ் கஜதீபன், இங்கிருக்கக்கூடிய ஹோட்டல்கள் எல்லாவற்றிலும் பார்க்க வலிகாம வடக்கு பிரதேசத்தில் உயர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த தல்சவன அவர்கள் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள். அதை பற்றி நாங்கள் சில விடயங்களை மாத்திரம் சொல்ல முடியும். சாதாரணமாக ஒரு ஹோட்டல் அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வேறொரு ஹோட்டலில் ஒரு அறை எடுத்து தங்குவதானால் அதற்கு ஆகின்ற செலவிலும் பார்க்க தல்சவன ஹோட்டலிலே அறை எடுத்து தங்குகின்ற பொழுது செலவு குறைவாக இருக்கிறது. அதற்கான காரணம் அங்கே நிலம் அவர்கள் வாடகை செலுத்த வேண்டியது இல்லாமல் இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லாமல் இருக்கிறது. ராணுவத்தினர் அதை செய்கின்ற காரணத்தினால் சலுகைகளை அல்லது அவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய ஹோட்டல்ஸ் அவர் சில பின்னடைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு. கிராம சேவை உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் விஜயசிங்க நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். இதன்போது 1500 ரூபாய் அபராதம் மற்றும் 1 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையிலும் அவர் விடுவிக்கப்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் விஜயசிங்க மாவத்தகம பிலச நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முற்பகல் ஆஜரானார். குருநாகல் ரிதிகம அம்பக்கோட்டை 617 இலக்க கிராம சேவை உத்தியோகத்தர் கடமையில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவரை தாக்கியதாக நிமல் விஜயசிங்க மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ரிதிகம அம்பக்கோட்டை பிரதேசத்தில் சிலர் சட்டவிரோதமாக பலாமரம் ஒன்றை வெட்டிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் அங்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் தம்மை தாக்கியதாக குறித்த கிராம சேவை உத்தியோகத்தர் தெரிவித்தார். சிறிய அளவிலான வாய்த்தர்க்கம் ஒன்று ஏற்பட்டது. இந்த கிராம சேவை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படவில்லை என கூறுவதை நான் நிராகரிக்கின்றேன். நான் பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்றதாக கூறினர். எனினும் எனக்கு தப்பிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. இரவு வேளை என்பதால் போலீசில் ஆஜராகவில்லை. இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் நாம் நேற்று வினவிய போது பாராளுமன்ற உறுப்பினர் பிரதேசத்தில் இருந்து தப்பிச் சென்றதாக அவர் கூறினார். சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை நிச்சயம் முன்னெடுப்போம். தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பான தகவல்கள் வெளிவந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக பதிவாகியுள்ளது.
இது தொடர்பான மேலதிக விசாரணை ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பலாமரம் அமைந்துள்ள காணியின் உரிமையாளர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கிராம சேவை உத்தியோகத்தரை அச்சுறுத்தியமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட மேலும் 2 கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஒருகுடவத்தையில் நேற்று சுங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட ஹெரோயினுடனான கொள்கலனை இறக்குமதி செய்த தனியார் ஆடை விற்பனை நிறுவனத்தின் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னர் அவரை கைது செய்துள்ளதாக பிரதி சுங்க பணிப்பாளர் யூஜி குணதிலக்க கூறினார். கொழும்பு 11 மெலிபன் வீதியின் ஆடை இறக்குமதி செய்யும் நிறுவனம் ஒன்றே இந்த ஹெரோயின் தொகையை கொண்டு வந்துள்ளதாக உறுதியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் இதுவரை 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதி சுங்க பணிப்பாளர் யூஜி குணதிலக்க கூறினார். பாகிஸ்தானின் கராச்சியிலிருந்து கொண்டுவரப்பட்ட இந்த கொள்கலன் ஒருகுடவத்தையில் வைத்து சுங்க பிரிவினரால் சோதனையிடப்பட்ட போது அதில் 66 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் மீட்கப்பட்டது. குறித்த கொள்கலனில் 93.76 கிலோகிராம் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி கூறினார். கராச்சி நகரிலிருந்து கடந்த 6ஆம் திகதி இந்த கொள்கலன் இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இந்த வருடத்தில் மீட்கப்பட்ட அதிகூடிய ஹெரோயின் தொகை இதுவாகும். இந்த வருடத்தில் போதைப்பொருள் மீட்கப்பட்ட 5வது சந்தர்ப்பம் இதுவென்பதுடன் இந்த மாதத்தில் வனாத்தமுல்ல மற்றும் மாதிவெல பகுதிகளில் தலா 9 கிலோகிராம் ஹெரோயின் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. 12 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருளே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வருடத்தில் மாத்திரம் 140 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். நேற்று மீட்கப்பட்ட ஹெரோயின் போதைப்பொருள் தொடர்பில் மேல்மாகாண சபை உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர கருத்து தெரிவித்தார். இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். குறிப்பாக இதன் மூலம் நாட்டின் இளம் சமூகத்தை அழிக்க முற்படுகின்றனர். இதனால் அதிக அளவில் இளைஞர் யுவதிகள் பாதிக்கப்படுவர். எதிர்காலத்தை பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பாதிக்கப்படுவர். இதனை யார் இலங்கைக்கு கொண்டு வருவது, அதனை யார் செய்கிறார் என்பதனை முழு நாடும் அறிந்துள்ளது. போதைப் பொருள் தொடர்பில் குரல் எழுப்ப சென்ற மீனாலேயே எனது தந்தையை கொலை செய்தனர். எனது தந்தையின் கொலையுடன் தொடர்புபட்டவர்களே இந்த நாட்டில் போதைப் பொருள் பாவனையை அதிகரித்துள்ளனர். எனவே இந்த நாட்டின் இளைஞர் யுவதிகளின் எதிர்கால நலன் கருதி ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பார் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. அவரினாலேயே இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். இதனை விடவும் போலீசார் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்துமாறு ஜனாதிபதியிடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இன்னும் சில நாட்களுக்கு இவ்வாறு இடம்பெற்றால் இலங்கையை ஆசியாவின் முத்தாக அல்ல, ஆசியாவின் போதைப்பொருள் சந்தையாகவே கருதுவார்கள். அதனால் இதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் நான் தாழ்மையுடன் வேண்டுகோள் விடுக்கின்றேன். சுமார் 110 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை இன்று கைப்பற்றியுள்ளது. மிளகாய், மிளகு தூள், சோயா மீட் மற்றும் டின்மீன் ஆகிய பொருட்கள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன. வெள்ளம்பிட்டி சேதவத்த பகுதியில் வர்ணத்தூள்கள் மற்றும் பிஸ்கட் தூள் ஆகியவற்றை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட சுமார் 15,000 கிலோகிராம் மிளகாய் தூள் மற்றும் மிளகு தூள் ஆகியன நுகர்வோர் அதிகார சபையினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த பொருட்களின் பெறுமதி சுமார் 45 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிடுகின்றது. வர்ணத்தூள்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட மிளகாய் தூள்களை நாங்கள் கைப்பற்றியுள்ளோம். இந்த பொருட்கள் எதிர்வரும் தினங்களில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளன. இதேவேளை கந்தான கடகம பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் இருந்து நுகர்வுக்கு உதவாத 32,000 டின்மீன்கள் மற்றும் சோயா மீட் டின்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சுமார் 65 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிடுகின்றது. சுமார் 32,000 பாக்கெட் டின்மீன்கள் மற்றும் சோயா மீட்களை பேலியகுட களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து கொண்டு வந்துள்ளனர். காலாவதியான பொருட்களும் இவற்றில் அடங்குகின்றன. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் மற்றும் பொருட்கள் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படும். கொரியாவில் தொழில் புரியும் இலங்கையர்களுக்கு சமூக பாதுகாப்பு சபையினூடாக ஓய்வூதிய முறையொன்றை உருவாக்குவதற்கு எவ்வித தயார்படுத்தல்களும் இல்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் நலன்புரி அமைச்சர் டிலான் பெரேரா பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். அவ்வாறான ஓய்வூதிய முறையொன்றை உருவாக்குவதற்கான தயார்படுத்தல் தொடர்பில் நியூஸ் போஸ்டில் சுட்டிக்காட்டப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அன்றுகுமார் திசாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார்.
கொரியாவில் தொழில் புரியும் இலங்கையர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகளை வழங்குவது தொடர்பில் 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி சிரச தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகளினூடாக அறிய முடிந்தது. அந்த செய்தி அறிக்கையில் சுமனா ஆரியதாச அம்மையார் தெரிவித்த கருத்து வருமாறு: 50,000 வரையிலான இலங்கையர்கள் கொரியாவில் தொழில் புரிகின்றனர். கொரிய அரசாங்கம் சமூக பாதுகாப்பு கருதி தொழில் தருணர்களினால் குறிப்பிடத்தக்க அளவு பணத்தை அறவிட்ட பின்னரே அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. அவர்கள் தங்கள் எதிர்காலம் தொடர்பில் சிந்திப்பதில்லை. ஆகவே நாம் வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம். அதாவது கொரியாவில் இயங்கும் தொழிற்சாலை உரிமையாளர்களுடன் கதைத்து அந்த பணத்தை சமூக பாதுகாப்பு சபைக்கு பெற்றுக்கொண்டு அந்த தொழிலாளர்களுக்கு 60 வயதின் பின்னர் ஓய்வூதியத்தை வழங்குவது தொடர்பில் பேசியுள்ளதாக தெரிவித்தார். கொரியாவில் தொழில் புரியும் இளைஞர்களின் பெற்றோருக்கு இருக்கும் அந்த பொறுப்பை விட இந்த சுமனா ஆரியதாச என்ற பெண்மணிக்கு அதிக பொறுப்பு வந்தது எப்போது என கேட்க விரும்புகின்றேன். நிச்சயமாக சமூக பாதுகாப்பு சபை சீர்குலைந்துள்ளது. அதனை நிரப்பிக் கொள்வதற்காக கொரியாவில் வசிக்கும், அதாவது அந்த இளைஞர் யுவதிகளுக்கு கிடைக்கும் பணத்தை கொள்ளையடிப்பதே இவரின் இந்த கருத்தினூடாக புலப்படுகிறது. இந்த சமூக பாதுகாப்பு சபையின் தலைவர் எதனை அடிப்படையாக கொண்டு இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் என்பதனை நாம் அறியோம். அந்த பணம் தனிநபருக்கு சொந்தமானது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது இல்லாத ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்க எடுக்கப்பட்ட முயற்சி. நேற்று பகல் இந்த செய்தி ஒளிபரப்பானது. ஆனால் நேற்று இரவு ஒளிபரப்பான செய்தியில் எமக்கு சாதாரணம் நிலைநாட்டப்பட்டது. நேற்றைய இரவு நேர பிரதான செய்திகளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நிலைப்பாட்டை கேட்டார்கள். ஆகவே அதற்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். கொரியாவில் தொழில் புரியும் இலங்கையர்களின் பணத்தின் மீது நாம் கை வைக்க முடியாது. அவ்வாறு கை வைக்க முற்படுவோருக்கு இடமளிக்க போவதும் இல்லை என நாம் தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். சுமனா ஆரியதாஸ் அம்மையாருக்கு தமது சபையை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் அதற்கு வேறு விடயங்களை மேற்கொள்ள முடியும். ஆனால் நான் அமைச்சராக இருக்கும் வரையில் அவருக்கு இதில் தலையிட அனுமதிக்கப் போவதில்லை. திருகோணமலையில் விமான பராமரிப்பு நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு சீனாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று வினவினார். இதனை திருகோணமலையில் நிர்மாணிப்பதற்கு ஏன் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் வினவினார். இந்த திட்டம் சிறந்த ஒன்றாகும். எனினும் இதனை திருகோணமலையில் ஸ்தாபிப்பது தொடர்பில் எங்கும் பதிவாகவில்லை. இடம் தொடர்பில் எந்த விடயமும் குறிப்பிடப்படவில்லை. சபாநாயகரே, ஜெட் விமானங்களை தரையிறக்கக்கூடிய இடம் ஒன்றை நாம் தெரிவு செய்ய வேண்டும். எமது நாட்டில் அவ்வாறான 3 இடங்களே உள்ளன. கட்டுநாயக்க, மத்தளை மற்றும் திருகோணமலை ஆகியவை அந்த இடங்கள். அதனால் இந்த 3 இடங்கள் தொடர்பிலும் ஆராய்ந்து சிறந்த இடம் ஒன்றை அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும். இலங்கையில் சிறியளவிலான விமானப்படை பிரிவினரே உள்ளனர். சீன விமானங்கள் 44 உள்ளன. சண்டு 5F7 ஏர்கார்ட் ஃபைட்டர் விமானங்களும் உள்ளன. 2013ஆம் ஆண்டு மிக் 21 விமானங்களை தயாரிப்பதை சீனா நிறுத்தியது. Y12 விமானங்கள் எங்கேயோ உள்ளன. இலங்கையில் 30 Y12 விமானங்களை திருத்தியுள்ளோம். என்ஜின் மாத்திரமே அங்கிருந்து கொண்டு வரப்பட்டன. இதனூடாக எதனை பெற்றுக்கொள்ளலாம் என எனக்கு தெரியவில்லை. வருடாந்தம் இவற்றை திருத்துவதற்கு $1 மில்லியன் கூட செலவாகாது. என்ஜினை புதிதாக மாற்றுவது தவிர ஏனையவற்றுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இது குறித்து ஆராயுமாறு நான் அமைச்சரிடம் கூறுகின்றேன். வருடாந்தம் $2 மில்லியன் செலவாகும். அவ்வாறெனின் 20 வருட பாரிய கடனை பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அத்துடன் கட்டுநாயக்க, ரத்மலானை மற்றும் ஹிங்குராங்குடா ஆகிய பகுதிகளிலேயே ஜெட் விமானங்களை தரையிறக்கக்கூடிய விமான நிலையங்கள் உள்ளன. திருகோணமலையில் அல்ல. 4வது இடம் மத்தளையாகும். මෙතන දැනට අපේ පුහුණුව තියෙනවා එන්ජින් ටික අලුතෙන් දාන එක හැර ඇත්ත වශයෙන්ම ඇමතුමා இந்த உபகரணங்களை பராமரிப்பதற்கு தற்போது அதிக நிதி செலவாகின்றது. இந்த பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பாது இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கி நாட்டுக்குள்ளேயே நிதியை செலவிட எண்ணுகின்றோம். இது மிகவும் பயனுள்ளதாகும். තිරුකුණාමලේ නෙමෙයි 4 වෙනි එකක් තියෙනවා මත්තල. මම පැහැදිලි කිව්වා මත්තල තියෙනවා කියලා.
கொழும்பு 10 டிபி ஜயா மாவட்ட 330 இலக்க காணியை விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வரையறுக்கப்பட்ட ஹெரிசன் கொழும்பு நிறுவனம் மற்றும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் என்பவற்றுக்கு எதிராக விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை ஆட்சேபித்து அந்த நிறுவனங்கள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவினை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது. கடந்த ஜூன் 20 கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை உத்தரவை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு HCJ மடவல மற்றும் லியோன் செனவிரத்ன ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு 10 டிபி ஜயா மாவட்டத்தின் 330 இலக்க காணியில் அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட ஹரிசன் கலாம்பு நிறுவனம் மற்றும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்துக்கு சொந்தமான காணி விற்பனை செய்யப்படுவதை தடுத்து கடந்த 20 கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் அமேசான் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் இடைக்கால தடை உத்தரவை பெற்றுக் கொண்டிருந்தது. இந்த இடத்தை விற்பனை செய்வதற்கு தயாராகுவதற்கான எந்த ஒரு சாட்சியையும் அமேசான் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் நீதிமன்றத்தில் முன்வைக்கவில்லை என இதற்கு எதிராக மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்து நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். அமேசான் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் சார்பில் இந்த உடன்படிக்கை காச்சாத்திட்டுள்ள ஆஃபர் மிரெட்ஸ்கி அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையின் ஒரு உறுப்பினராகவோ அல்லது ஒரு பங்காளராகவோ இல்லை என்பதால் அவருக்கு அது தொடர்பிலான உடன்படிக்கைக்கு செல்ல சட்டபூர்வமான அதிகாரம் இல்லை என சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கூறியுள்ளனர். வரையறுக்கப்பட்ட ஹாரிசன் கலாம்பு நிறுவனம் மற்றும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் சத்திய கடதாசியையும் ஏனைய ஆவணங்களையும் முன்வைத்து வாய்மொழி மூலம் எடுத்துக் கூறிய விடயங்களை கவனத்தில் கொண்ட கொழும்பு சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றம் இந்த மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்தது. வரையறுக்கப்பட்ட ஹாரிசன் கலாம்பு நிறுவனம் மற்றும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் சார்பில் சட்டத்தரணி ஜி அருள் பிரகாசத்தின் ஆலோசனையின் பிரகாரம் ஜனாதிபதி சட்டத்தரணி SA பரதலிங்கம் மற்றும் நிஷ்கன் பரதலிங்கம் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். வரலாற்று ஆதாரங்களாக பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் அவை சமூக வாழ்வியலை பண்பாட்டை வெளிப்படுத்தும் மானுட மூலங்கள், ஓர் சமூகத்தின் இருப்பையும் இயக்கத்தையும் விளம்பும் சரித்திரத்தின் தடயங்கள், ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தும் ஒரு புராதன நகரத்திற்கு இன்று 4வது நாளாகவும் நியூஸ் ஃபர்ஸ்ட் உங்களை அழைத்து செல்கின்றது. அம்பாறை மாவட்டம் தாண்டியடி சங்கமன் கண்டி கிராமத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் ஓர் புராதன பண்டைய நகரத்தின் இடிபாடுகள் இன்று இன்னொரு ஆச்சரியம். இந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களின் அழிந்து போயுள்ள அந்த புராதன நகரம், அரண்மனை குறித்தும் அங்குள்ள ஏனைய விடயங்கள் பற்றியும் அறிந்து கொள்ளும் பேராவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஒரு தேடல் பயணத்தை ஆரம்பித்தது. நமது தேடல் பயணத்தில் நமக்கு காண கிடைத்தவற்றில் நாம் பதிவு செய்த பல்வேறு விடயங்களை கடந்த 3 தினங்களாக நாம் வழங்கியிருந்தோம். உரல் அமைப்பை கொண்ட பாறை குழிகள், நடுக்கல் போன்று வெட்டப்பட்ட கருங்கற்கள், கட்டிட இடிபாடுகள், கத்தூண்கள், உடைந்து நொறுங்கி கிடந்த செங்கற்துண்டுகள், மட்பாண்டங்களின் சிதைவுகள், மலைகளில் தோண்டப்பட்டிருந்த சதுர வடிவ குழிகள் மற்றும் கல்வெட்டுக்கள் என்று ஏராளமான விடயங்களை நமது பயணத்தில் நாம் கண்டோம். கல்வெட்டுக்களையும் அவை பொழியப்பட்டிருந்த மலையினையும் பார்த்து பதிவு செய்து கொண்ட பிறகு மேலும் ஆர்வத்துடன் நாம் நடக்க துவங்கினோம். அந்த பயணத்தில் நாம் இன்னும் ஒரு மலையை கண்டோம். அந்த மலையின் சுற்றுப்பகுதிகளில் இருக்கும் பாறைகள் பள்ளமாக தோண்டப்பட்டிருக்கும். அவை நீர் தடாகங்களாக இருக்கக்கூடும். இன்னொரு இடத்தில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட பாறைகள் நிலத்தில் நேர்த்தியாக அதன் மேற்பகுதிகள் தெரியும் வகையில் புதைக்கப்பட்டிருந்தன. இப்போது நாம் காட்டின் தூர பகுதிக்குள் நுழைந்திருந்தோம். நாம் செல்ல வேண்டிய இடங்களுக்குரிய பாதைகளை அனுமானிப்பது சிரமமாக இருந்தது. இந்த பகுதிகளில் புதையல் தோண்டும் நோக்கத்தில் நிலங்கள் ஆங்காங்கே தோண்டப்பட்டிருந்தன. ஒருவாறு எமது பயணத்தில் இன்னும் ஒரு மலையினை அடைந்தோம். அங்கு குழியாக வெட்டப்பட்ட ஒரு இடத்தில் நீர் தேங்கியிருந்த அந்த இடமும் ஒரு நீர் தடாகத்தை போல் இருந்தது. அந்த நீர் தடாகத்துக்குள் இறங்குவதற்காக மலையில் வெட்டப்பட்ட படிக்கற்கள் தேய்ந்து போய் தெளிவற்று காணப்பட்டன. இதன் போது பாறைகள் தோண்டப்பட்ட இன்னும் ஒரு பாரிய நீர் தடாகம் இருந்த இடத்தையும் காண கிடைத்தது. அப்போது நமது வழி நெடுகிலும் கட்டில் நீள் சதுரமாக வெட்டப்பட்ட பெரும் பாறாங்கற்களும் பாரிய கத்தூண்களும் நிலத்தில் ஆங்காங்கே காணப்பட்டன. இவை கட்டிடங்கள் சிலவற்றின் இடிபாடுகளாக இருக்கக்கூடும். எனக்கு 20 வயது இருக்கிற நேரத்தில் எங்களோட அப்பாவோட நாங்கள் அந்த இடத்துல வீரப்பழம் மட்டும் போட்டோம். வீரப்பழம் மட்டும் போகிற நேரத்தில் இப்படியான காட்சிகளை கண்டு வந்து நான் கேட்டேன், இது என்னப்பா, இது 1000 கால் மண்டபம் சொல்கிற ஒரு தாமாய் இன்னைக்கு மன்னர் ஆண்ட இடம், மன்னர் இருந்த கட்டு என்று சொன்னாரப்பா. நான் ஓடி அதில் பார்த்தேன். 20 வயதுனா கூட எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்ததா எல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு வரணும் அப்பா என்னார் அவரத்துக்கு போகப்படான்னு
நான் காலால் தட்டினேன் பக்குவக்கன்ற சத்தம் கொண்டு கேட்குது. அப்போ என்ன பயிலன்னா இதில் அந்த காலத்தில் இதில் புதையலண்டி சொல்லி வச்சு மூடிருக்காங்க நிரப்பா. இங்கே கல்லால் விளக்கு இருந்தது ரங்கிதி போட்டு. மற்றது சந்திரவட்ட கல்லுகள் இருந்தது. கல்லால் அறுத்து பொழிஞ்ச கைமரங்கள் அடிக்க இருந்தது. நாம் மரத்தால் அறுத்த மாதிரி அதில் அடிக்க இருந்தது. கட்டில் அதான் மன்னனாண்ட கட்டில் தூணுகள் கட்டில் மாதிரி பொழிஞ்சு கல்லால் பொழிஞ்சு தூக்கி வச்சது கழிச்சு போட்டு தூணெல்லாம் கல்லால் நிறுத்தப்பட்ட தூண்கள் இருந்தது. இப்போது நாம் ஒரு முக்கிய பகுதி ஒன்றினை அடைந்துவிட்ட நம்பிக்கை எமக்கு ஏற்பட்டது. தேடல் பயணம் நாளையும் தொடரும். உங்கள் வாழ்க்கை உங்கள் செய்தி. சர்வதேச புத்திஜீவிகள் குழுவியை நியமிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் உடனடியாக திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணி ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் குழுவிற்கு ஆலோசனைகளை வழங்கும் இந்த பிரதிநிதிகள் குழு நியமிக்கப்பட்டதன் மூலம் எதிர்காலத்தில் சர்வதேச அழுத்தங்கள் அதிகரிக்கக்கூடும் என அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளுடன். வணக்கம்.